விநாயகப் பெருமான் வணங்கி, என் தாய் தந்தையராகிய வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி, என் குலதெய்வமாகிய பச்சையம்மன் வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். வேல் சுப்பிரமணிய சுவாமி ஜோதி நிலையம், தாம்பரம் முடிச்சூர். நான் பேசப்போகிற தலைப்பு யோகங்கள். சோபன நாம யோகம். இது 5வது நாம யோகமாகும். இது ஒரு சுப நாம யோகமாகும். இதில் பிறந்தவர்கள் வழிபாட்டு முறைகள், எப்படி வழிபாடு பண்ணுவது, யோகாதிபதியை பலப்படுத்துவது, அவயோகியை தானங்கள் செய்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது, அவயோக தோசையிலிருந்து எப்படி நம்ம விடுபடுவது என்று பார்ப்போம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், சோபன நாமயோகத்தில் பிறந்தவர்கள், இது உத்திர நட்சத்திரம், சிம்ப ராசியில் முதல் நட்சத்திரம் முதல் பாதம் வரும், கன்னியில் 3 பாதங்கள் வரும். இதில் பிறந்தவர்கள், சோபன நாமயோகத்தில் பிறந்தவர்கள், பிறந்த காலம் முதலே ஆயுள் காலம் உள்ளவர்கள், இவர்களுக்கு செல்வம், பொருள், ஆடம்பரம், வண்டி வகை அனைத்துமே இருக்கும். அதிகாரம், இவர்கள் வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டிய நினைப்பார்கள். தூங்குவதே என்று பெட்டு, தலக்காணி அனைத்துமே இவருக்கு சொகுசா வாழ வேணும். இன்ப சுற்றுலா, அதிகாரம் படைத்தவர்கள், உயர் பதவி. ஏன்னா சூரிய பகவான் யோகாதிபதியாக வருவதால் உயர் பதவி, அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையிலுமே இவர்கள் டெண்டர் எடுக்கிறது, கவர்மெண்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் முன்னேற்றம், உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். இவர் வீட்டில் ஒரு சோம்பேறியும் இருப்பாங்க. வேலைக்கு போகாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு சோம்பேறி, வேலைக்கு போகாத ஒரு சோம்பேறி கூட இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சோபன நாமயோகத்தில் பிறந்த வீட்டில் இவருடைய யோகாதிபதி சூரிய பகவான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் 6, 8 இதில் ஒரு கரும நட்சத்திரத்தில் இருந்து இவரை நம்ம எப்படி நம்ம பலப்படுத்துவது, வழிபாடு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் பண்ணி எப்படி இந்த நம்மளுடைய யோகாதிபதியை பலப்படுத்துவது. ஒரு ஜாதகருக்கு யோகாதிபதியும் கர்ணாதிபதி தான் 10 தாய்க்கு சமம். அவங்க தான் உங்களை காப்பாற்றும். ஒரு யோகத்தை இந்த யோகாதிபதி கொடுத்தால் கடைசி வரையும் நிலைத்து நிற்கும். கர்ணாதிபதி காரிசக்தி. அதுமாரி யோகாதிபதி எப்படி நம்ம வளப்படுத்த வேண்டும், மைனஸ் இருக்கும். அவயோகியை நம்ம எப்படி கட்டுப்பாடு வேண்டும், தர்மங்கள் செய்து அவயோகி கட்டுப்படுத்த வேண்டும். யோகாதிபதிக்கு உண்டான அந்த வழிபாட்டு முறைகள், அதுக்கு உண்டான சில தர்மங்களும் செய்து நம்ம யோகாதிபதியை கட்டுப்படுத்த வேண்டும். இவர்கள் சொகுசான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள், ஆனால் அதிகாரத்தில் இருப்பார்கள். உத்திர நட்சத்திரம் யோகமான நட்சத்திரமாக வருகிறது. அதிபதி இவர்கள் வணங்க வேண்டிய வழிபாட்டு முறை ஜென்ரலாகவே இவர் சோபன நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவான் தான் இவர்கள் யோகாதிபதி. சூரிய பகவான் என்றாலே நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள் யார்? சூரிய பகவானை நம்ம கண்ணால் டெய்லி பார்க்குறோம். சந்திர பகவான், சூரிய பகவான் தந்தையாகவும் சந்திர பகவான் தாயாகவும் கண்ணால் பார்க்கிற உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஜீவராசிகளும் தெய்வம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இதுதான் சாட்சி. சூரிய பகவான் கண்ணால் டெய்லி பார்க்குறோம். சந்திர பகவான் தாயாகவும் சூரிய பகவான் தந்தையாகவும். சூரிய பகவான் என்றாலே சிவபெருமான் என்று அர்த்தம். சிவபெருமானை வணங்குவதும் சூரிய பகவான் வணங்குவதும் 2 ஒன்று. இதனுடைய அதிதேவதை, இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை பிரஸ்கபதி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி தான் இதனுடைய அதிதேவதை. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஐயப்பன். ஐயப்பன் வழிபாடு உங்களை சிறப்பை தரும். இந்த சோபன நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி தான் அதிதேவதை. அப்புறம் இந்த 3 தெய்வங்களும் வணங்குவதால் உங்களுடைய யோகாதிபதி பலம் பெறுவார். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய கிழமை அன்று முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன்னா இது சோபன நாமயோகத்தில் இந்த சூரியனுடைய இந்த உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த சோபனம், இதனுடைய சூரிய பகவான் அந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் கூட கண்டிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு கூடிய ஒரு கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எழுந்த உடனே சூரிய பகவானை கையெடுத்து குளித்து விட்டு கையெடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுக்கு யோகாதிபதி பலப்படுவார். உங்களுக்கு இந்த அதிதேவதை நல்லா அந்த சூரிய பகவான் சிறப்பு. நம்ம ஐயப்பன் வழிபாடு
இந்த யோகத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா உத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறந்தார். உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பன் அவதரித்தார். ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் உங்களுக்கு சிறப்பை தரும். சரி நண்பர்களே, இதனுடைய மரங்கள் அரளி மரம். அரளி மரம் வழிபாடு. அரளி மரம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆலய தலைவிருச்சகமாக வருகின்றதோ அது உங்களுக்கு 100% சிறப்பு தரும். எங்கு நீங்க நெட்டில் போட்டாலே வந்து அரளி மரம் எங்கு தலைவிருச்சகமாக வருகிறதோ அரளி மரத்தை டெய்லி தண்ணி ஊற்றுவது உங்களுக்கு சிறப்பை தரும். பலம். அரளிம தண்ணி ஊற்றுவது விருச்சகம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றினா அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கை வீட்டில் அந்த நல்ல கருமா உருவாகும். தீய கருமா ஒழியும். வீட்டில் அந்த சண்டை சச்சரவு. இந்த உத்திர நட்சத்திரம் என்பது பெண் சாபத்தை குறிக்கும். இந்த விருட்சத்துக்கு உண்டான அரளி மரத்துக்கு தண்ணி ஊற்றுவது நல்லது. எந்தெந்த ஆலயத்து அரளி மரம் வருகின்றதோ அந்த உத்திர நட்சத்திரம் அன்றோ இல்லை சூரிய போகம் எந்த நட்சத்திரம் அன்றோ வந்து தண்ணி ஊற்றுவது சிறப்பு. அரளி மரத்துக்கு தண்ணி டெய்லி ஊற்றுவது சிறப்பு. செந்தாமரை சிவபெருமானை சூரிய பகவானை செந்தாமரை கதம்ப மலர்களால் அர்ச்சனை செய்வது மாலை போடுவது சிறப்பு. இந்த உத்திர நட்சத்திரத்துக்கான பறவை கிழுவை அந்த பறவை. இது உணவு வந்து கோதுமை. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவு தானம் செய்வது சிறப்பு. சப்பாத்தி அதுமாரி வந்து தரலாம். மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிஞ்சு சூரிய பகவான் வந்து ஒரு தானம் தான் மெயின். சாப்பாடு தான் மெயின். ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன்னா வந்து இது விதவை வந்து இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பெண் சாபம். அதனால மாதத்துக்கு ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏன்னா வந்து உத்திர நட்சத்திரம் என்பது கண்ணியில் இருக்குது. அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பெண்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு 5 பேருக்காவது சப்பாத்தி வச்சு தண்ணீரோடு கொடுப்பது சிறப்பு. ஒரு தானம் தான் வந்து ஒரு யோகாதிபதி மனம் மகிழ்ந்து இதுதான் தானம். தானம் தண்ணி தான். மீதியெல்லாம் அப்புறம்தான். சாப்பாடு தான். அது பல தோஷத்தை அடிபட்டு விட்டுரும். உத்திர நட்சத்திரத்துக்கு ஏன்னா வந்து பெண் சாபம் உள்ளதுனால நீங்கள் வந்து ஒரு கேர்ள் டாக்டர் மாதத்துக்கு ஒரு 5 பேருக்காவது தரலாம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி வச்சு தண்ணீரோட வந்து தருவது சிறப்பு. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் தருவது சிறப்பு. ஏன்னா பெண் சாபம் இல்லை. அதேமாரி வந்து யாருன்னா வந்து பெண்கள் வந்து அதுமாரி விதவை பெண்கள் மருத்துவ உதவி கேட்டால் உங்களுக்கு சத்துக்கேற்ற மாரி வசதிக்கேற்ற மாரி மருத்துவ அரசாங்க ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சத்துக்கேற்ற மாரி கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவது அந்த பெண் சாபத்தை நீக்கும். ஏன்னா அந்த வந்து விதவி செய்வது நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க. அதுமாரி அதுமாரி கீழே வந்து நீங்கள் எரிஞ்சு விடக்கூடாது. ஒரு பெண் சாப அளவுக்கு வந்து பெரிய அதிகாரியாக இருந்தால் வந்து கீழே திட்டுவாங்க. அந்த அதிகாரி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும். அதுமாதிரி அந்த அளவுக்கு நம்மளுடைய அவியோகியை தூண்டக்கூடாது. ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் தான் அவியோகி உத்தட்டாதி. அவியோகி சனீஸ்வர பகவான் வருகின்றார். கீழே வேலை செய்யும் அனைத்துமே வந்து சனியினுடைய காரத்துவம் தான். அடிமை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே உள்ளமாக இருப்பவர்கள், கண்ணு தெரியாது. நீ அது உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு அரசாங்க டென்ட் எடுத்து வேலை செஞ்சாலும் கீழே வேலை செய்கிற அனைவருமே சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவார்கள். அவர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. அவர்களுக்கு சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் பயங்கரமாக இருக்கும். அதில் தான் இப்படி தான் நீங்கள் வந்து அவியோகியை மட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சாபத்துக்கு உள்ளாகக்கூடாது. அவர்களே அதிகாரம் அதிகமாக ஒரு வைத்தறிச்சில் நீங்கள் மாட்டக்கூடாது. இது உங்கள் சிறப்பு. உன் குடும்பத்தை வாழ வைக்கும். அதிகாரத்தில் இருந்தாலும் கரெக்டாக செல்ல வேண்டும். உங்களை தூண்டும். இதனுடைய அவியோகியை நம்ம தூண்டக்கூடாது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த பெண்கள் அதான் அந்த பெண்கள் விதவை பெண்கள் உங்கள் நாடி ஏதோ வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பெண் தோஷத்திலிருந்து பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வதால் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாரி கடை வாங்கலாமா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை நாடி வந்தால் அது பெண் தோஷத்தை அடிபட்டு விடும். பெண் தோஷத்திலிருந்து நீங்கும். உங்கள் பரம்பரையும் நல்லா இருக்கும். புறாக்களுக்கு கோதுமை உடைச்சி தண்ணீரோட
நீங்கள் வந்து அது அந்த தானம் செய்வதனால் அதுவும் புறா சாப்பிட்டு தண்ணீர் இதுவும் பெண் சாபத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இது வழிபாட்டு முறைகள். ஐயப்பனை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது. அதேமாரி உங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் சூரியனார் கோயில், கும்பகோணம். சூரிய பகவானுக்கு தண்ணீர் கோயில்கள் கம்மி. கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றோ, உத்திர நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை வருவது அன்றோ, இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, இல்லது உத்திர நட்சத்திரம் அன்று சென்று சூரிய பகவானுக்கு கோதுமையை கீழே பரப்பி அதுக்கு மேலே ஒரு விளக்கு, ஒரு நெய் தீபம் போட்டு, தானங்கள் சப்பாத்தி வாங்கி ஒரு 4 பேருக்கோ இப்போ கையால் முடிச்சது சப்பாத்தி தண்ணீரோடு அங்கே வந்து நீங்கள் வந்து வெளியே காத்திருப்பவர்களுக்கு தானம் செய்து வருடம் ஒரு முறையோடு சூரியனார் கோவிலுக்கு போய் வருவது சிறப்பு. உங்கள் யோகாதிபதி பலம் பெறுவார். அதேமாதிரி சென்னைக்கு பக்கத்தில் ஞாயிறு என்ற ஒரு கோயில், அது ஞாயிறு என்றாலே சூரிய பகவான் தான். அங்கேயும் சென்று வருவது சிறப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு அப்படி போகிறேன். அதேமாரி சூரியனார் கோவிலுக்கு போய் சாப்பாடு போனாலே அந்த கோயிலுக்கு போனாலே சாப்பாடு தான், சப்பாத்தி தான் நீங்கள் வந்து கொடுப்பது சிறப்பு. ஒரு விளக்கு போட்டு நவகிரகத்தையும் சூரிய பகவான் தண்ணி சன்னிதியாக இருக்கின்றார், அங்கே போயிட்டு வரும். அதுக்கு அந்த சூரியனார் கோயிலுக்கு போவதுக்கு பக்கத்தில் திருமங்கலங்குடி பிரணநாதர் சிவன் கோயில் சென்று தான் அப்புறம் அந்த கோயிலுக்கு போகணும். இது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, பக்கத்திலே இருக்குது. அது ஒரு 4 கிலோமீட்டர்ல திருமங்கலகுடி பிரணநாதர் சிவன் கோயில் சென்று பின் சூரியனார் கோயிலுக்கு போவது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க நண்பர்களே. சப்பாத்தியை வந்து இந்த கோயிலுக்கு போகிற 4 பேருக்கு 5 பேருக்கு தானம் தண்ணீரோடு கொடுப்பது நன்று. பெண் சாபத்தை போக்க பெண்களுக்கு, விதவைகளுக்கு, ஹாஸ்பிட்டல் உள்ளவர்களுக்கு, அரசாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளவர்களுக்கு உங்கள் நாடி வந்தால் கண்டிப்பாக உதவிகள் செய்யலாம். இது அரசாங்கம் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த சப்பாத்தி ஒரு மாதத்துக்கு இந்த உத்திர நட்சத்திரம் வரன்றோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்து கொடுப்பது, தண்ணீரோடு கொடுப்பது சிறப்பு. புறாக்களுக்கு கோதுமையை உடைத்து தண்ணீர் வச்சு அதுங்களுக்கு சிறுதானியம் கொடுப்பது பெண் சாபத்தை நீக்கும். அடுத்தது அவயோகியை பற்றி பார்ப்போம். அவயோகி அதேமாரி தானங்கள் கொடுத்து நம்ம அயோகி சண்டைக்கார காலில் என்ன சொல்ல, சாட்சிக்காரன் காலில் விட சண்டைக்கார காலில் விடலாம். அதுமாரி வந்து அவயோகி தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது? சனீஸ்வர பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவான் தான் அவயோகி. உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளும் இருக்கும். சோபநாம குச்சனூர் சனீஸ்வர பகவான் வருகின்றார். அதுமாதிரி குச்சனூர் சனீஸ்வரர் உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் சனி திசையோ இந்த 7ஆம் சனியோ இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு உரியான அந்த எல் தீபத்தை போட்டுட்டு சரணாகதி அடையணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து பெருசெல்லாம் பண்ணக்கூடாது. அர்ச்சனை இதெல்லாம் கிடையாது. எல் தீபம் போட்டு எங்களை எந்த பாதிப்பும் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் வேண்டிக்கணும். இதை கூட அதை கூடலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் சாட்சிக்காரன் கொடுக்க சண்டைக்காரங்கள் ஒரு மாரி அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சணும். அவ்வளோதான். அவருக்கு உண்டான எல் தீபம். கோயிலுக்கு போவதுக்கு முன்னாடி எள் உருண்டையை நீங்கள் தானமாக கொடுப்பது நன்று. சனீஸ்வர பகவான் என்றால் கண்ணு தெரியாதவன், குருடன், குள்ளமாக இருக்கிறவன், பெரியவர்கள், முதியோர்கள். மாதத்தில் உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முதியோர் இல்லம், தொழுநோயாளிகள், கண்ணு தெரியாத ஒரு இருந்தால் அந்த எள் உருண்டையை நீங்கள் மாதத்துக்கு சனிக்கிழமை அல்லது அந்த உத்தர நட்சத்திரம் வர அன்னைக்கு எள் உருண்டை தானமாக நீங்கள் வந்து அடிக்கடி கொடுத்து வந்தால் அந்த அவயோகி தோஷம் மட்டுப்படும். சனீஸ்வர பகவான் நீங்கள் வந்து அவர் எதுக்குமே கட்டுப்படுத்த மாட்டார். சாப்பாடு தானம் தான். அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு தானம் தண்ணீரோடு கொடுப்பது, அதுக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுத்துவார். அவயோகி கட்டுப்படுத்துவார். எள் தானம் கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கண்ணு தெரியாத ஆசிரமம், முதியோர்கள் ஆசிரமம், குள்ளமாக இருக்கிறவன், முடம் முண்டி இவர்களுக்கு எள் உருண்டை, எள் பருவி, எள் உருண்டை நீங்கள் கண்டிப்பாக இது தானமாக கொடுப்பது சிறப்பு. அதேமாரி நீங்கள் வீடு மனை வாங்கினா வேப்ப மரம் இருக்குதா பாருங்கள். வேப்ப மரம்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வளர்க்கக்கூடாது.
ஏன்னா அபியோகிக்கு, ஏன்னா அதுமாரி வேப்ப மரம்லாம் வச்சா வீட்டில் சண்டை சச்சனா வந்து உத்திராதி நட்சத்திர தலை விரிச்சிக்கும் வேப்ப மரம். அதனால வீட்டில் வேப்ப மரம் இருந்தால் அது வெட்டவும் கூடாது. அப்படி இருந்தால் விட்டுருங்க. இதுமாரி வந்து அந்த எள்ளு உருண்டையை வந்து தானமாக கொடுத்தா வந்து உங்களுடைய வந்து அவயோகி கட்டுப்படுவா, மட்டுப்பட அவயோக தோஷம் செய்ய மாட்டான். தானம் செய்யுது இதுமாரி வந்து அதுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் வந்து இதுமாரி தானம் செய்யறதால மாதம் மாதம் நீங்கள் கொடுப்பது சிறப்பு. அடிக்கடி வந்து இந்த எள்ளு உருண்டையை இந்த கண் தெரியாதவங்க அதுமாதிரி கொடுப்பது சிறப்பு. அன்னாச்சி பழம், இதுக்கு ஒன்று அன்னாச்சி பழமும் அதுமாரி வாங்கி கண் தெரியாதவங்களுக்கு ஒரு பழமாவது வாங்கி மாதத்துக்கு அந்த உத்திராய நட்சத்திரமோ எப்படி அந்த சனிக்கிழமையோ வாங்கி அன்னாச்சி பழம் தானம் உங்களை அந்த அவயோகி தோஷத்திலிருந்து விடுபடும். இது அனைத்து தோஷங்களுமே நீங்கள் எள்ளு உருண்டையும் அன்னாச்சி பழம் கொடுத்து பாருங்க, சாப்பாடு கூட வாங்கலாம். இது இரண்டும் சிறப்பு. எள்ளு உருண்டை, அன்னாச்சி பழம், இந்த கண்ணு தெரியாதவங்க, குள்ளமாக இருக்கிறவங்க, பெரிய முதியோர் இல்லத்துக்கு உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாரி கொடுத்து வந்தால் அவயோகி மட்டுப்பட கட்டுப்படும் அவயோகி தோஷம் இருந்து விடுதலை பெறலாம். அது மட்டுமல்ல, இதுமாரி நீங்கள் கொடுப்பதனால் பல தோஷம் அடிபடும். உங்கள் வீட்டில் இந்த சண்டை சச்சுரவுகள் நீங்கும். நீங்கள் இந்த செல்வங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். இந்த தோஷத்திலிருந்து பெண் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கலாம். யோகாதிபதிக்கு உண்டானதை சொல்லிட்டேன், அது எப்படி தானம் செய்யணும்னு. அவயோகிக்கு உண்டான தானம் எப்படி செய்வது, உணவு முறைகள் சொல்லிட்டேன். ரெண்டுமே கடைபிடித்தால் புண்ணிய கருமாக்கள் சேரும், பாவ கருமாக்கள் குறையும். உங்கள் சங்கதியில் நல்லா இருப்பவர்கள் நீங்கள் இந்த அனைத்து கஷ்டம் நிறைய தோஷம் அடிப்படும். இந்த ஒரு தோஷம் இல்லை, நிறைய தோஷம் அடிபட்டு உங்களுடைய அந்த யோகங்கள் நியாயமாக கிடைக்கணும். யோகம் இன்றும் உங்களுக்கு கிடைக்கும். யோகாதிபதி வளம் பெறுவார். அவயோக தோஷம் மட்டுப்படும். சரி நண்பர்களே, அடுத்த யோகத்தை பற்றி பார்க்கலாம்.